இப்போ நீங்க நிம்மதியா பயங்கரமா தூங்கிட்டு இருக்கீங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ உங்கள டிஸ்டர்ப் பண்றாங்க. இல்ல யாரோ எழுப்புறாங்க. உங்க தூக்கத்த கலைக்கிறாங்க. ஆனா, ஒரு சம்மந்தமே இல்லாத ரீசனுக்கு ஒரு சப்ப மேட்டருக்கு உங்க தூக்கத்த கலைச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோவம் வருங்க. அப்ப நம்மலாம் ஒரு மனுஷன் நமக்கே இவ்வளோ தூரம் கோவம் வருதுன்னா, ஒரு ஆத்மாவுடைய தூக்கத்த கலைச்சோம் அப்படின்னா, அதுக்கு எந்த லெவல்ல கோவம் வரும். ஸோ, இப்ப என்னன்னா நீங்க பெரியவர்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதாவது ஒரு மனுஷனா பிறந்தாங்க அப்படின்னா, அவங்க கடைசி நிம்மதியா தூங்குற இடமே இந்த சுடுகாடு அப்படிங்கிற இடம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்போ இந்த சுடுகாட்டுல நிம்மதியா தூங்கிட்டு இருக்க ஆத்மாவுடைய தூக்கத்த யாரோ ஒருத்தங்க கலைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னா, அந்த சுடுகாட்டுல இருக்க ஆத்மாவுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த ஆத்மாக்கு எந்த லெவல்ல கோவம் வரும் இல்லையா? அப்படி ஒரு ஆத்மாக்கு ஒரு கோபத்தால ஒரு ஊரே அழியிற மாரி போயிருக்குதுங்க. ஸோ அப்படி ஒரு உண்மை சம்பவம் பார்த்தீங்கன்னா அரங்கேறி இருக்குது. அதுவும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில. என்ன சம்பவம்? எப்படி நடந்துச்சு? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கரமான, அதிபயங்கரமா நடக்கப்பட்ட ஒரு உண்மை அமானுஷ்ய பேய் கதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கதையில நார்மலா எப்பவும் போல பார்த்தீங்கன்னா பயம் மட்டும் இருக்க போறதில்ல. ஒரு பாசம் இருக்க போது, ஏக்கம் இருக்க போது, வருத்தம் இருக்க போது, கோவம் இருக்க போது. அது மட்டும் இல்லாம கடைசியா எல்லாத்துக்கும் மேல அந்த பயம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான பயம் இருக்க போதுங்க. ஸோ இந்த ஸ்டோரிய பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு நம்ம சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா இங்க சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும். 2த்தையும் பிரஸ் பண்ணி ஆல்னு இப்பயே குடுத்து வச்சிருங்க. என்ன ரீசன்னா தினம் இந்த மாதிரி ஒரு புதிய அமானுஷ்ய கதையோட முக்கியமா உண்மையா நடக்கப்பட்ட சம்பவத்தோட நான் உங்கள மீட் பண்ண போறேங்க. ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் குடுத்து வச்சிருங்க. வாங்க நம்ம டைரக்ட்டா இன்னைக்கான சம்பவத்துக்குள்ள போயிரலாம். இந்த சம்பவம் எப்ப நடக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சரியா 1997ங்க 1997ல பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவைகுண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏஆர்எல் ஸ்ரீவைகுண்டம் அந்த ஏரியா சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நடக்கப்பட்ட ஒரு சம்பவம் தாங்க. ஸோ அந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா என்னன்னா, இந்த கவர்மெண்ட் அப்புறம் இந்த போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிட்டில தான் மெஜாரிட்டியா இருக்குமே தவிர்த்து இந்த கிராமப்புறங்கள்ல அந்த லெவலுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்காதுங்க. ஸோ அப்ப கிராமத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிற பட்சத்துல, அந்த கிராமத்துடைய ஊர் தலைவரா இருக்கட்டும், ஸோ இல்ல இந்த பஞ்சாயத்து தலைவர்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க தான் என்னன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் குடுக்குறவங்களா இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த ஒரு காலகட்டம். அப்போ அந்த கிராமத்துல ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துல பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க மொத்தம். அதுல அந்த சின்ன பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் 17 வயசு ஆகுதுங்க. ஸ்ரீராமன் அப்படிங்கிறது. இப்ப அந்த பையனுடைய அம்மா பேரு ராஜலட்சுமி, அப்பா பேரு தங்கதுரைங்க. ஸோ இவங்க 3 பேர் போக அந்த அம்மாவுடைய அதாவது அந்த பையனுடைய அம்மா இருக்காங்க இல்லையா? அந்த அம்மாவுடைய அப்பாவுமே பார்த்தீங்கன்னா இவங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல. ஸோ இப்போ இவங்க 4 பேரும் இந்த ஃபேமிலியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் ஊர் திருவிழா வரும்போது என்ன இருக்குதுன்னா இந்த அப்பா சொன்ன இல்லையா அந்த பொண்ணுடைய அப்பா, அந்த வயசானவருக்கும் ஊர் தலைவருக்கும் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் போயிருதுங்க. என்னன்னா ஆக்சுவலி இந்த ஊர் தலைவர் இருக்காரு இல்லையா? அவர் வீட்டுக்கு அடுத்த வீடு தான் இப்போ இவங்க வீடு இருந்துட்டு இருக்குது. அப்போ அந்த ஊர் தலைவர் கூட இந்த தாத்தாக்கு ஏதோ வாக்குவாதம் ஆனதுனால என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் தலைவர் இவங்களுக்கு ஆர்டர் போட்டுறதா இருக்காங்க. ஸோ எப்பவுமே ஊர்ல ஊர் தலைவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அந்த ஊர் மக்கள் அதை கேட்டு தான் ஆகணும். இல்ல ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஊர்ல பிரச்சனை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஊர்ல இருந்து சொல்லிட்டாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் யாரையும் கோயிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நீ என்னடா சொல்றது, நானே இதுக்கப்புறம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு குடும்பத்தோட நேரா வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க அடுத்து வருஷம் கோயில்ல திருவிழா நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி அடுத்து நடக்கக்கூடிய ஒரு 3 வருஷம் திருவிழாக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கே நான் போல. அந்த கோவிலுக்கு நான் எதுக்கு வரி குடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு வரியும் குடுக்காம இருந்திருக்காங்களாங்க. அதுக்காக இப்ப சண்டை நடக்குன்னு சொல்லிட்டு கோவில்ல இருந்து வரி கேட்காம இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. கோவில்ல ஒவ்வொரு திருவிழாக்கும் இவர் வீட்டுக்கும் வரி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த கோவிலுக்கு நானே வரல. நான் எதுக்கு வரி குடுக்கணும்னு சொல்லி தான் இவர் வரி குடுக்காம இருந்துட்டு இருந்திருக்காருங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் எதிர்பாராத விதமா அந்த தங்கதுரையோட மனைவி பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமே சோகத்துல இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஸோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், அது போக என்னன்னா வெளியூர்ல இருக்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ என்னன்னா அந்த அம்மா இறந்த இளவு வீட்டுக்கு ஊர் பக்கத்து வீட்ல இருக்கக்கூடிய என் தலைவர் தான் பக்கத்து வீடுங்க. அத தாண்டி ஃபுல்லா தெரிஞ்சவங்க தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா யாருமே இந்த இளவு வீட்டுக்கு அன்னைக்கு வரல. ஏன்னா என்னன்னா ஊருக்கே இவங்க ஒதுக்கப்பட்டவங்க மாரி ஆயி போயிட்டாங்க. ஸோ அதனால யாருமே இவங்க வீட்டுக்கு வரல. வெளியூர்ல இருந்து வந்திருக்கவங்க மட்டும் தான் ஒரு சில பேர் இந்த இளவு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ எல்லா சம்பிரதாயம் முடிச்சுட்டு யார் வந்தாங்கன்னா வராட்டி என்ன நம்ம கொண்டு போய் நம்ம செய்ய வேண்டிய சடங்கை செஞ்சிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ என்னன்னா அந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுடைய டெட் பாடியை தூக்கிட்டு நேராக ஊர் சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாங்க.
அப்படி சுடுகாட்டுக்கு தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா, சுடுகாடு கிட்ட போறதுக்குள்ள வந்துட்டு, இந்த ஊர் மக்கள்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு அவங்கள மறைச்சிட்டு வந்துட்டு, "எங்க கொண்டுட்டு போறீங்க பணத்த?" அப்படிங்கிற மாரி கேட்டுருக்காங்க. நாங்க வந்துட்டு சுடுகாட்டுல பணத்த எரிக்க போறோம் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம்ட்டு அவங்கள தடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இவங்க நெறைய பேர் சொந்தக்காரங்கலாம் வந்திருக்காங்க இல்லையா வெளியூர்ல இருந்து. அவங்கலாம் வந்துட்டு அந்த கூட்டத்த கலைச்சிட்டு எப்படியோ வந்துட்டு சுடுகாட்டுக்குள்ள பணத்த கொண்டு போயிடுறாங்க. தகன மேடை கிட்ட வச்சாச்சு இப்ப பணத்த. அப்படி வச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஊரே படம் எடுத்து திரண்டு வந்துட்டாங்களாங்க. முன்னாடி நடுவுல வந்துட்டு தலைவர் வந்துட்டு இருக்காரு, ஊர் தலைவரு. அவங்க பின்னாடி வந்துட்டு அந்த ஊர் மக்களே பாதி பேர் கிட்ட திரண்டு வந்துட்டு, "இந்த பணத்த இந்த சுடுகாட்டுக்குள்ள நீ கொண்டு வந்ததே தப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப எரிச்ச அப்படின்னா, உன் குடும்பம் இருக்காது, உன் வீடு இருக்காது. ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது உன் வீட்டோட வச்சு கொளுத்திருவோம்." அப்படிங்கிற மாரிலாம் வந்துட்டு அந்த குடும்பத்தையே வந்துட்டு ரொம்ப மிரட்டியிருக்காங்களாம். ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, அந்த இறந்து போன அம்மாவுடைய அப்பா தானே வந்துட்டு அந்த வயசானவர். அவரு என்ன பண்றாரு, அவரால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. அப்போ வந்துட்டு அவரு என்ன பண்றாருன்னா வந்துட்டு, அந்த கூட்டத்துக்கு கூட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, நேரா அந்த தலைவர் இருக்காரு இல்லையா, தலைவர் கால்லே விழுந்து, "ஐயா நான் என்ன பண்ணியிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க. ஸோ வந்துட்டு இப்ப என் பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. அவர வந்துட்டு எரிக்கிறதுக்கு மட்டும் இப்படி இது குடுங்க. ஊருக்கு நான் குடுக்க வேண்டிய வரி வேணாலும் நான் குடுத்துருதேன் ஐயா. 3 வருஷம் வரி நான் சேர்த்து வேணாலும் குடுத்துருதேன். தயவு செய்து நீங்க இந்த மாரி ஹெல்ப் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி அவர் கால்ல விழுந்து கதறி இருக்காராங்க. ஆனா என்ன கதறினாலும் வந்துட்டு ஊர்க்காரங்க வந்துட்டு அதுக்கு இணங்கவே இல்லையா. "நீ இதுக்கப்புறம் வரி குடுத்தன்னா, இதுக்கப்புறம் வீட்ல நீ செத்தாலோ, வேற யாராச்சும் செத்தாலோ கொண்டு வந்து எரிச்சுக்கலாம். அது அப்புறம் பார்த்துக்கிறது. இவ்வளோ நாள் நீ வரி குடுக்கல. ஸோ அதனால வந்துட்டு இப்ப இறந்திருக்க இந்த பொண்ணுடைய பணத்த இந்த காட்டுக்குள்ள வச்சு நீ எரிக்கக்கூடாது. நீ வேற எங்க வேணாலும் கொண்டு போய் என்ன வேணாலும் பண்ணிக்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஊர்க்காரங்கலாம் சொல்லி விட்டாங்களாங்க. ஸோ இப்ப என்ன பண்ண தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது என்னன்னா வந்துட்டு அந்த பையன், அதாவது வந்துட்டு அந்த அம்மா இறந்து போன அம்மாவுடைய பையன் இருக்கா இல்லையா ஸ்ரீராமன், அவன் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "அப்பா அம்மாவுடைய பணத்த இங்க எரிக்க வேண்டாம். நீங்க தூக்குங்கப்பா. வாங்க வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்போ அந்த பெரியவரும், அது போக வந்துட்டு அந்த சொந்தக்காரங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, "இங்க பாரு தம்பி, நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது. இந்த மாரி வந்துட்டு சுடுகாட்டுக்கு கொண்டு வந்த பணத்த வந்துட்டு வீட்டுக்கு திரும்ப கொண்டு போகக்கூடாது தம்பி. புரிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்களாம். அப்ப அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, "இங்க பாருங்க நான் சின்ன பையன் இல்ல, நான் பெரிய பையன் தான். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். இது முதல்ல வந்துட்டு உங்களுக்குலாம் வந்துட்டு இவங்க 3வது மனுசங்க தான். இவங்க வந்துட்டு என்னுடைய அம்மா. எனக்கு எங்க அம்மா வந்துட்டு எப்படி நான் அடக்கம் பண்ணணும், எப்படி எரிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தூக்கிட்டு வர முடிஞ்சா தூக்கிட்டு வாங்க. நான் ஒத்தையில நான் தூக்கிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்கானாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, அந்த அம்மாவுடைய பணத்த திரும்ப வந்துட்டு வீட்டுக்கே வந்துட்டு இந்த பையன் சொன்னதுக்கப்புறம் அப்படியே தூக்கிட்டு போயிருக்காங்களாம். அப்படி தூக்கிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வீட்டு வாசல்ல வச்சிருக்காங்க. உடனே அந்த பையன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா வந்துட்டு, வீட்டு வாசல்ல வச்சதுக்கப்புறம், "என்ன அப்படியே வச்சுட்டு இருக்கீங்க? உள்ள தூக்கிட்டு போங்கயா." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் மிரட்டியிருக்கானாங்க. உடனே இவன் என்ன சொல்ல வரானே புரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இப்ப அந்த டெட் பாடிய வந்துட்டு எங்கேருந்து எடுத்துட்டு வந்தாங்களோ, அதே வீட்ல வீட்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த டெட் பாடிய வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொல்லி, "அப்பா நீங்க இந்த கதவ மூடுங்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு திருவாசல் கதவ வந்துட்டு பூட்ட சொல்லியிருக்காராங்க. அப்படி பூட்ட சொன்னதுக்கப்புறம் அந்த அப்பாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கதவ பூட்டியிருக்காரு. பூட்டுனதுக்கப்புறம், "ஏன்பா இந்த மாரி பண்ண? நான் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு அடம் புடிச்சாச்சும் நான் சுடுகாட்டுல வந்துட்டு எரிக்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருப்பேன்லப்பா." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அந்த தாத்தாவும் சொல்லியிருக்காராங்க. அப்ப இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஊருக்கு முன்னாடி வந்துட்டு தாத்தா வந்துட்டு எல்லார் கால்லயும் விழுறது வந்துட்டு எனக்கு வந்துட்டு விருப்பம் இல்ல. அது மட்டும் இல்லாம அவனுங்களெல்லாம் பார்த்தா வந்துட்டு நம்ம அம்மாவ வந்துட்டு அங்க வந்துட்டு நிம்மதியா எரிக்க விடுவானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்ல. அதான் நாங்க தூக்கிட்டு வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்கானாம். உடனே அவங்க திரும்ப கேட்டிருக்காங்க, "சரிப்பா இங்க தூக்கிட்டு வந்துட்ட. இப்போ அம்மா பணத்த என்னப்பா பண்றது?" அப்படிங்கிற மாரி அவன் கேட்கும்பொழுது, "இந்த ஊர்ல வந்துட்டு எங்கேயுமே இருக்க முடியாது. ஆனா இந்த இடம் நம்ம இடம் தானே. தாத்தா பேர்ல தானே இருக்குது. அப்ப நம்ம வந்துட்டு இங்க அம்மாவுடைய பணத்த எரிக்கலாம் தானே." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பையன் சொல்லியிருக்காராங்க. அதுக்கப்புறம் இத கேட்டு வந்துட்டு அவங்க அப்பா, அது போக வந்துட்டு தாத்தாலாம் வந்துட்டு ஒரு மாரி ஷாக் ஆயிட்டு, "எப்பா இங்க எரிச்சோம்னா வந்துட்டு பயங்கரமா ஸ்மெல்லாம் அடிக்குமாப்பா. ஏதாச்சும் சண்டைக்கு வந்துருவானுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, "இங்க பாருங்க இது நம்ம இடம். இங்க நம்ம எரிப்போம். அது ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம சொல்லிக்கலாம். நீங்க வந்துட்டு சுடுகாட்டுல எரிக்க விடல. அதனால இங்க எரிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கலாம். எவனும் கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லிட்டு, உடனே அவங்க அப்பாட்டயும் அந்த மிச்ச சொந்தக்காரங்கட்டயும் சொல்லி, "நீங்க விறக ரெடி பண்ணுங்க. நான் அம்மாவுடைய பணத்துக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு நம்ம வந்துட்டு பின்னாடி வச்சு எரிச்சிரலாம். வீட்டுக்கு பின்னாடி." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கானாங்க. இப்ப என்னன்னா, அதே மாரி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாரி விறகெல்லாம் அடுக்கி வச்சு எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களாம். ரெடி பண்ணிட்டு அவங்க அம்மாவுடைய டெட் பாடிய வந்துட்டு அதுல வச்சுட்டு, அவங்க கொல்லியும் வச்சாச்சாங்க. இப்போ வந்துட்டு அவங்க அம்மாவுடைய டெட் பாடி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருக்குது. அப்படி எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன, வீட்டுக்கு பின்னாடி இருந்து பயங்கரமா கரும்புகை வந்துட்டு இருக்குதாங்க. அந்த கரும்புகை மட்டும் இல்லாம, அவங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல. அந்த டெட் பாடி எரிஞ்சுனா, நம்ம வந்துட்டு அதுவும் அந்த சுடுகாட்டுக்கு பக்கத்துல தான் வீடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அது எரியும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 1 வாரம் அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு இருந்துட்டு இருக்கும். அந்த மாரி கொடூரமான ஸ்மெல்லா இருக்கும். அப்போ வந்துட்டு அந்த அதாவது நடு ஊருக்குள்ள அந்த நடு தெருக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த ஒரு டெட் பாடி எரியுது அப்படிங்கும்போது, அதோட ஸ்மெல் எந்த லெவல்ல இருக்கும். ஸோ நீங்க யாராச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அந்த டெட் பாடியோட ஸ்மெல் நீங்க ஸ்மெல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கிராமத்துல இருந்து நீங்க யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா அந்த டெட் பாடியோட ஸ்மெல் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டெட் பாடியோட ஸ்மெல்லு வந்துட்டு அந்த ஊர் ஃபுல்லா பயங்கரமா பரவ ஆரம்பிச்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஊர் தலைவருடைய வீடு பக்கத்து வீடு இல்லையா? அப்ப பக்கத்து வீடா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்துட்டு
யாருமே வீட்ல இருக்க முடியாது. அந்த மாரி ஸ்மெல் வந்துட்டு இருக்குது. இப்ப கொல்லி வச்சு முடிச்சுட்டு என்னன்னா, பசங்க இவங்கலாம் வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்துக்கிறாங்களாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அடுத்த கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் கூட ஆகலங்க கொல்லி வச்சு. ஈவினிங் ஆயிட்டு, உடனே என்ன ஆயிருக்குன்னா வந்துட்டு, வீட்டுக்கு முன்னாடி திரும்ப கூட்டிட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டு வீட்டு கதவ தட்டுறாங்க. இந்த பையன் கதவ தொறக்கவே இல்ல. பயங்கரமா கதவ உடைக்கிற மாரி வந்துட்டு தட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாங்க. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த பையன வந்துட்டு அவங்க தாத்தா புடிச்சு வச்சுக்கிட்டாரு. "நீ போய் என்னன்னு கேளியா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு தன்னுடைய மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா? அந்த மாப்பிள்ளைய தான் அனுப்பிச்சு விட்டுருக்காருங்க. அந்த இறந்து போன அம்மாவுடைய புருஷன. அப்ப அவரு போய் கதவு தொறந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஊர் மக்கள்லாம் சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. "என்ன காரியம்யா பண்ணிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு நடு ஊருக்குள்ள வந்துட்டு டெட் பாடிய போட்டு எரிச்சிட்டு இருக்க." அப்படிங்கிற மாரி ஊர் மக்கள்லாம் வந்துட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்ப இவரு வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அமைதியா இருந்துட்டு இருக்காருங்க. இவரால வந்துட்டு எதுவுமே பதில் சொல்ல முடியல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பின்னாடி தாத்தா புடிச்சு வச்சிருந்தார் இல்லையா அந்த பையன். அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா வந்துட்டு தாத்தா கைய வந்துட்டு நழுவிட்டு நேரா வீட்டு வாசலுக்கு ஓடி வந்திருக்கானா. வந்துட்டு, "இப்ப உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை? சுடுகாட்டுல எங்க அம்மா வந்துட்டு நாங்க நிம்மதியா வந்துட்டு எரிக்க கொண்டுட்டு போனோம். நீங்க வந்துட்டு யாரும் எரிக்க விடல. இங்க நான் என் சொந்த இடத்துல நான் எங்க அம்மாவ எரிச்சிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் கேட்கறதுக்கு ரைட்ஸே கிடையாது. காத்துக்குலாம் பூட்டு போட முடியாது. எல்லாரும் கிளம்பி போங்க." அப்படிங்கிற மாரி அந்த பையன் வந்துட்டு தெனாவட்டா பேசி இருந்திருக்கானாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆயிருக்குன்னா, கூட்டத்துல இருந்து ஒரு பொண்ணுடைய குரல் வந்துட்டு பயங்கரமா கண்ணீர் கண்ணீர்னு ஒலிச்சிருக்குது. அது வேற யாரும் இல்ல, அந்த பக்கத்து வீட்டு தலைவர் இருக்காருல்ல, அவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு என்னன்னா வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. "டேய் உனக்கு என்னடா வயசாச்சு? பெரியவங்கட்டலாம் எப்படி பேசணும்? உங்க அம்மா செத்து போனா உங்க அம்மா சொல்லிக் குடுக்கலையா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா அந்த பையன மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். அப்படி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க வந்துட்டு, "இப்போ ஒழுங்கா தீய அணைக்க போறியா இல்லையா? இல்ல வந்துட்டு நீ ஏதாச்சும் உங்க வீட்டு பின்னாடி புதைச்சு வச்சுக்கோ. எதுக்கு எரிக்கிற?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையன்ட்ட கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும்பொழுது அந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா வந்துட்டு, "எங்க சம்பிரதாய முறைப்படி எங்க அம்மாவ எரிக்க தான் செய்யணும். அந்த சாம்பல கொண்டு நாங்க கரைக்கணும். இதுக்கு தான் நாங்க எரிச்சுட்டு இருக்கோம். நீங்க வந்துட்டு யாரும் தலையிடாதீங்க." அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். பட் ஒரு கட்டத்துல வந்துட்டு அந்த பொண்ணு என்னன்னா வந்துட்டு ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு அந்த கூட்டத்த விட்டு கலைஞ்சு போயிருக்காங்க. அப்படி அந்த பொண்ணு கலைஞ்சு போனதுக்கப்புறம் இப்போ அந்த ஊர் மக்களும் இந்த வீட்ல இருக்கவங்களும் வந்துட்டு ஒரு மாரி வாய்க்கு வந்துட்டு வாக்குவாதம் போய்க்கிட்டே இருந்திருக்குதுங்க. "தீய அணைப்பீங்களா மாட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி பேசிக்கிட்டே சண்டை போயிட்டு இருந்திருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு கலைஞ்சு போனாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆக்சுவலி அவங்க வீட்டுக்கும், இவங்க வீட்டுக்கும் ரொம்ப அடுத்தடுத்த வீடு இல்லையா? ஸோ, அப்ப என்னன்னா, இவங்க வீட்லருந்து அவங்க பொணம் எறியறது வீட்டுக்கு பின்னாடி போனா நல்லாவே தெரியும். அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பொண்ணு தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு பார்த்துருக்காங்க. ஆக்சுவலி என்னன்னா, அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் அந்த அம்மாவுடைய டெட் பாடி எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தான் வீட்ல வந்துட்டு மோட்டர் போட்டு, அந்த ஹோஸ் இருக்கும் பாருங்க, அந்த ஹோஸ தூக்கி நேரா வந்துட்டு அந்த டெட் பாடிக்கு நேரா வந்துட்டு இங்கேருந்து புடிச்சு அடிச்சு, அந்த தீய வந்துட்டு அணைச்சிட்டு இருந்திருக்காங்களாம். அப்படி அணைஞ்சதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த தீ வந்துட்டு மொத்தமா அணைஞ்சிருக்குதுங்க. இப்ப தீ அணைஞ்சதுக்கப்புறம் புகை நிக்கும் இல்லையா? அப்படி புகை நின்னதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு, அந்த பையன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அவன் எப்படி வந்துட்டு என்னன்னா வந்துட்டு, அந்த தீ எரியிற சவுண்டும் கேட்கல. ஏன்னா தீ எரிஞ்சா சவுண்டு கேட்கும் இல்லையா? விறகுலாம் எரியும்போது அந்த சவுண்டும் கேட்கல. புகை வந்துட்டு கம்மியாயிருச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்துட்டு ரியலைஸ் பண்ணியிருக்கான். எப்படி தீ ஏதோ அணைஞ்சிருக்கு போல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நேரா வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி ஓடி போய் பார்த்துருக்கான். அப்ப அங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த பொண்ணு வந்துட்டு அங்க இருந்து ஃபுல்லா தண்ணி அடிச்சுட்டே இருந்திருக்காங்க. அந்த தீ ஃபுல்லா அணைஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. ஸோ இத பார்த்து டென்ஷனான அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், "என்ன காரியம்டி பண்ண?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கல்ல தூக்கிட்டு அந்த பொண்ணு மேல வந்துட்டு எரிய போயிருக்கானுங்க. எரிய போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இன்னொரு செங்கல் மாரி ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணுக்கு கையில வந்துட்டு அப்படியே புடிச்சு கிழிச்சு கை ஃபுல்லா வந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பயங்கரமா பிளட்டாம். இத பார்த்து ஊர் தலைவர், அது போக ஊர் மக்கள்லாம் வந்துட்டு இந்த பையன வந்துட்டு புடிச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. ஸோ இப்போ பிரச்சனை போலீஸ் வரைக்கும் போயிட்டு, அப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. பஞ்சாயத்துல சால்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி முடிவு பண்ணி போலீஸ் பிரச்சனையா இருக்குதுங்க. அப்படி போலீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, ஊர் மக்களை கை காமிச்சு, "இங்க பாருங்க உங்க மேலயும் தப்பு இருக்குது. ஒழுங்கா வந்துட்டு நீங்க வந்துட்டு சுடுகாட்டுல அலோவ் பண்ணியிருக்கணும். நீங்க சுடுகாட்டுல அலோவ் பண்ணல. இப்போ என்னன்னா தம்பி உன் மேலயும் தப்பு இருக்குதுப்பா. ஸோ நீ வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு பொண்ணுகிட்ட இந்த மாரி பிரச்சனை பண்ணியிருக்க கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லி, இப்போ நீங்களே சமாதானம் பண்ணி முடிவெடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாரி போலீஸ்காரங்க வந்துட்டு ஒரு வாக்குவாதம் வச்சிருக்காங்களாங்க. அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு, இந்த ஊர் மக்கள்கிட்டலாம் பேசி முடிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டு, இப்போ அந்த இறந்து போன குடும்பம் இருக்கு இல்லையா? அவங்க கிட்ட வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, "இங்க பாருங்கய்யா, அதாவது வந்துட்டு இந்த ஊர் மக்கள்லாம் சொல்றத வச்சு பார்க்கும்போது, உங்க பையனை நாங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடணும். கிட்டத்தட்ட அதனால உங்க பையனுடைய லைஃபே வந்துட்டு ஃபாயில் ஆயிரும். 17 வயசு தான் ஆகுது. சின்ன பையனா இருந்துட்டு இருக்கான். ஸோ அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஊர் மக்கள்லாம் சொல்ற மாரி அவங்களுடைய நியாயத்தை ஏத்துக்கிட்டு, அந்த அம்மா பாதி எரிஞ்ச உடல் இருக்கு பாருங்க, அதை வந்துட்டு நீங்க அதிலேயே வந்துட்டு கீழே குழி தோண்டி வந்துட்டு ஒரு சமாதி மாதிரி கட்டி புதைச்சிருங்க." அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்களாம். நீங்க இந்த மாதிரி சமாதி மாதிரி கட்டி புதைச்சிட்டிங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்க பையனையும் நாங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டோம், அப்படியே வந்துட்டு சமாதானமாக விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட அந்த பையன் வந்துட்டு, "நான் அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எரிங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பையன் கத்திக்கிட்டு இருந்திருக்கான். ஆனால் தன்னுடைய பையனுடைய லைஃப் வந்துட்டு பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு முடிவுனால அந்த அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, பையனை எப்படியோ சமாதானப்படுத்தி நாங்கள் இங்கேயே
புதைச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி, அந்த எரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எரிச்சதெல்லாம் தூக்கி அகற்றிட்டு, அந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு குழிய தோண்டி, அந்த பாதி எரிஞ்ச உடல வந்துட்டு அங்கேயே வந்துட்டு சமாதி மாரி கட்டி மூடி வச்சிருக்காங்களாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பையன் வந்துட்டு டெய்லி அந்த அம்மாவுக்கு வந்துட்டு விளக்கு போடுறதா இருக்கட்டும், ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, ஃபோட்டோவ வச்சு சாமி கும்பிடுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா தினம் தினம் அந்த பையன் வந்துட்டு ரொம்பயுமே அழுதுகிட்டே இருந்திருக்கானாங்க. எப்படின்னா வந்துட்டு, இந்த மாரி உனக்கு ஆயிருச்சேம்மா, இந்த மாரி உனக்கு ஆயிருச்சேம்மா அப்படிங்கிற மாரி அழுதுகிட்டே இருந்தவன், ஒரு நாள் வணங்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வந்துட்டு, இந்த மாதிரி ஆனதுக்கு முழு காரணம் அந்த பொண்ணு தாம்மா, உன் தீய அணைச்சது வந்துட்டு அந்த பொண்ணு தாம்மா, அந்த பொண்ணு நல்லாவே இருக்கக்கூடாதும்மா அப்படிங்கிற மாரி ஒரு நாள் அந்த நபர் வந்துட்டு வேண்டிட்டாராங்க அந்த அம்மா கிட்ட. அப்படி வேணுனா அன்னைக்கு ராத்திரியே வந்துட்டு என்னன்னா, இவங்க எல்லாருமே நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. பக்கத்து வீடு தான் வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா, தலைவர் வீடு. அந்த தலைவருடைய பொண்ணும் அந்த வீட்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பயங்கரமா அலறி கத்துற மாரி ஒரு சவுண்டுங்க. ராத்திரி ஒரு 11:30, 12:30 மணிக்கிட்ட வந்துட்டு பயங்கரமா அலர்ற மாரி சவுண்டுங்க. உடனே என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த பையன் வந்துட்டு வீட்ட விட்டு வெளிய போய் பார்த்துருக்கான். ஆனா வந்துட்டு பக்கத்து வீட்ல சண்டை ஆச்சு. இப்ப என்னாச்சு அப்படிங்கிற மாரி போய் கேட்க முடியாது. அதே மாரி வந்துட்டு ஊர்ல இருந்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு வெளிய நின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த தலைவர் வீட்ல இருந்தா பயங்கரமா அலர்ற மாரி சவுண்டு கேட்குது. அந்த பொண்ணு அலர்ற மாரி சவுண்டு கேட்டிருக்குதுங்க. ஆனா அங்க என்ன நடந்திருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு தன்னுடைய பெட்ல படுத்திருக்காங்க இல்லையா? அப்படி படுத்திருக்கும்போது திடீர்னு முழிப்பு வந்து முழிச்சிருக்காங்களாம். முழிச்சு அந்த பொண்ணு இப்படி படுத்திருக்கவங்க டக்குன்னு முழிச்சா, அவங்களுக்கு நேரா அவங்க பக்கத்துல வந்துட்டு யாரோ பேரலலா பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த எரிஞ்சு போன பாதி எரிஞ்ச உடல் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி ஒரு உடல் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு பெட்டுக்கு பக்கத்துல படுத்திருக்க மாரி அந்த பொண்ணு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ இத பார்த்து ஒரு செகண்ட் மிரண்டு போய் தான் அந்த பொண்ணு இந்த மாரி கத்திட்டு நேரா வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க கீழங்க ரூமுக்கு. அப்படி ஓடி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு வந்துட்டு அவங்க அப்பா, அம்மா என்னமாச்சு என்னமாச்சு அப்படிங்கிற மாரி கத்தி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லப்பா மேல உடம்பு அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு வந்துட்டு அதாவது நாக்குலாம் ஸ்லிப் ஆகுதாங்க. பேச்சு வரமாட்டேங்குதாம். அப்படி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, இரும்மா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த பொண்ண கூட்டிட்டே மேல போய் பார்த்துருக்காங்களாம். பார்த்தா அந்த பொண்ணுடைய ரூம்ல வந்துட்டு எதுவுமே இல்லையாங்க. ஆனா அந்த பொண்ணு சொல்றாங்க, இந்த மாரி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாதி எரிஞ்ச நிலையில வந்துட்டு ஒரு பாடி கிடந்துச்சுப்பா, டெட் பாடி மாரி இருந்துச்சு அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அப்பந்தான் அந்த அந்த பொண்ணுடைய அப்பா தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, "ஏம்மா இங்க பாரு, நீ நல்லா தூங்கி உனக்கு சரியாயிரும்" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு தண்ணிய குடிச்சிட்டு தூங்கு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வந்திருக்காங்களாங்க. அதே மாரி அந்த பொண்ணும் தண்ணிய குடிச்சிட்டு சாமிய வந்துட்டு வேண்டிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு திரும்ப தூங்க போயிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு தூக்கமே வரலங்க. எப்படி தூக்கம் வரும் யோசிச்சு பாருங்க. நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல ஏதோ வந்துட்டு ஒரு கரிஞ்சு போன டெட் பாடி கிடந்துச்சு அப்படின்னா எப்படி தூக்கம் வரும்? தூக்கம் வராது இல்லையா? அந்த பொண்ணு தூங்காம இருந்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிச்சுவேஷன்ல என்ன இருக்குது, அந்த பொண்ணு ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா வீட்டுக்கு பின்னாடி எல்லாமே தெரியுங்க. அப்படிதான் என்ன ஆயிருக்குதுன்னா வந்துட்டு, இந்த பொண்ணுடைய ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து ஒரு திடீர்னு வந்துட்டு ஒரு மாரி குளிர்ந்த காத்து அடிச்சிருக்குதுங்க. இந்த பொண்ணு கட்டில் எப்படி இருக்குதுன்னா, அந்த கட்டிலுக்கு பின்னாடி தான் ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னல்ல இருந்து திடீர்னு ஒரு மாரி குளிர்ந்த காத்து அடிச்சிருக்குதாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம, அந்த பெனம் எரியிற ஸ்மெல் இருக்கு இல்லையா? அந்த ஸ்மெல்லு திரும்ப வந்திருக்குது. இந்த பெண்ணால பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த ரூமுக்குள்ள இருக்கவே முடியல. பயங்கரமா பொணம் எரியிற ஸ்மெல் வந்திருக்குது. அந்த ஸ்மெல்னால இந்த பொண்ணால வந்துட்டு மூச்சு கூட விட முடியல. மூச்சு திணறி இருக்குது. ஸோ டக்குனு அந்த பெட்ஷீட் அப்புறம் வந்துட்டு துண்டு எல்லாத்தையுமே வச்சு மூக்க பொத்திக்கிட்டு இதமா ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் அந்த பொண்ணால எதுவுமே பண்ண முடியலங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு நேரா ரூம விட்டு கீழ வந்துட்டு தன்னுடைய அப்பா, அம்மா தூங்கிட்டு இருக்க அந்த ரூமுக்கே வந்திருக்காங்க. வந்துட்டு இந்த மாரி என்னால மேல இருக்க முடியலப்பா. எனக்கு ஒரு மாரி பயமா இருக்குது. ஒரு மாரி கெட்ட கெட்ட ஸ்மெல்லு தான் வருது அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்களாம். உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சரிம்மா இன்னைக்கு நீ இங்கேயே தூங்கு அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்கள் கூடயே தூங்க வச்சிருக்காங்களாங்க. அப்படி இருந்தும் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு அந்த பொண்ணு தூங்கவே இல்லையாங்க. அப்பா, அம்மா 2 பேரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு அம்மா பக்கத்துல வந்துட்டு சும்மா படுத்திருக்காங்க. தூக்கமே வரல. தூங்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, திடீர்னு வந்துட்டு அந்த பொண்ணு தூங்காம இருந்துட்டு இருக்கும்போது யாரோ கூப்பிடுற மாரி இருந்திருக்குதுங்க அந்த பொண்ண. அது எப்படி கூப்பிடுற மாரி இருந்திருக்குன்னா வந்துட்டு, யாரோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படிங்கிற மாரி கூப்பிடுற மாரி ஒரு வார்த்தை அந்த பொண்ணு கேட்டிருக்குது. இப்போ கூட அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு, அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்துட்டு லைட்டா எழுப்பியிருக்காங்க. தூங்குமா எதையும் நினைக்காம அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வந்துட்டு தூக்க கலக்கத்த சொல்லியிருக்காங்களாங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேலைக்கு ஆகாது. யார் கூப்பிட்றா அப்படிங்கிற மாரி நம்மளே போய் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்துட்டு சவுண்ட் வர இடத்த நோக்கி போயிருக்காங்களாங்க. சவுண்டு வீட்டுக்கு பின்னாடி இருந்தா வந்திருக்குது. இப்போ அந்த பொண்ணு வீட்டுடைய பின் கதவ பொறுமையா தொறந்திருக்காங்களாங்க. தொறந்த மறுநொடி எப்படி வந்துட்டு மாடியில வந்துட்டு அந்த குளிர்ந்த காத்து ஜன்னல் வழியா வந்துச்சோ, அதே மாதிரி தான் வந்துட்டு இப்போ என்னன்னா, இப்பவும் வந்துட்டு அந்த பொண்ணு கதவு தொறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த மாரி ஒரு குளிர்ந்த காத்து வந்திருக்குதுங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த பொண்ணு பொறுமையா வந்துட்டு அந்த கதவ தொறந்து வெளிய போயிருக்காங்க. வெளிய போனா, திரும்ப அந்த மாதிரி பயங்கரமா பொண எரியிற ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. அப்பதான் அந்த பொண்ணு என்ன பண்றாங்க வந்துட்டு, அந்த கொடியில வந்துட்டு ஒரு டவல் தொங்கிட்டு இருக்குதுங்க. அந்த டவல வச்சு மூக்க நல்லா கெட்டிக்கிட்டு வந்துட்டு அந்த சவுண்ட் வருது பாருங்க, அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கு பின்னாடி தான் ஏதோ புதருக்குள்ள இருந்து சவுண்ட் வர மாரி கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு வழியில துடிக்கிற மாரியே ஏதோ ஒரு மாரி வந்துட்டு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாரி ஏதோ சவுண்ட் வந்துட்டு இருக்குதுங்க. இந்த பொண்ணு பொறுமையா வந்துட்டு அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி நடந்து போய்க்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சிச்சுவேஷன்ல சவுண்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா,
பக்கத்து வீட்ல இருந்து கேட்டுட்டு இருக்குது. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றாங்க, அந்த பக்கத்து வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் வேலிலாம் கிடையாதுங்க. ஏன்னா, அந்த காலத்துல வந்துட்டு இந்த வேலி போட்டு இடத்த பிரிக்கிற மாரி வழக்கம்லாம் கிடையாது போல. சும்மா எல்லாமே ஓப்பனா தான் இருந்துட்டு இருக்கும். ஃபுல்லா மரமா தான் வச்சுட்டு இருப்பாங்க. அப்ப என்னன்னா, பக்கத்து வீட்ல இருந்து சவுண்ட் கேட்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னன்னா வந்துட்டு பொறுமையா நடந்து போயிருக்காங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் மனதைரியம் உள்ள பொண்ணு தாங்க. அதான் சவுண்ட் வர இடத்த நோக்கி கிட்ட ஆல்மோஸ்ட் போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு காலுக்கு கீழ இருந்து வந்துட்டு அந்த சத்தம் வர மாரி இருந்திருக்குதுங்க. குனிஞ்சு பார்த்துருக்காங்க. வந்துட்டு என்னன்னா, அந்த பொண்ணு காலுக்கு முன்னாடி தான் வந்துட்டு அந்த எரிஞ்சு போன அம்மாவுடைய உடல வந்துட்டு புதைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு சமாதி இருந்திருக்குது. அந்த சமாதிக்குள்ள இருந்து தாங்க வந்துட்டு யாரோ மூச்சு திணர்ற மாரி பயங்கரமா சவுண்ட் வந்திருக்குதுங்க. அந்த பொண்ணு சமாதி கிட்ட உட்காந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு சமாதிய தொட போயிருக்காங்க. அங்க விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அப்படி தொட போம்போது என்ன ஆகுதுன்னா, அந்த விளக்கு ஒரு செகண்ட் அடிச்ச காத்துல பட்டுன்னு அமுந்திருக்குதுங்க. அமுந்த மறுநொடி என்ன ஆயிருக்குதுன்னா வந்துட்டு, இவுங்க வீடு அதாவது இந்த பக்கத்து வீட்ல தானே இப்ப இந்த பொண்ணு வந்திருக்காங்க பின்னாடி தோட்டத்துக்கு. அந்த பக்கத்து வீட்டுடைய பின்வாசல் கதவு தொறக்கிற மாரி சத்தம் கேட்டுருக்குதுங்க. உடனே மறுநொடி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு வந்துட்டு நேரா டக்குன்னு தன்னுடைய வீட்டுக்கு வந்து நேரா வீட்டுக்குள்ள வந்துட்டு ஓடிட்டாங்களாங்க. ஏன்னா வந்துட்டு யாரோ பார்த்து எதுவும் சொல்லிறக்கூடாது இல்லையா? ஆல்ரெடி பக்கத்து வீட்டுக்கு இந்த வீட்டுக்குமே ஆகாது. இப்ப பயந்து இந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள ஓடி வந்துட்டாங்களாம். ஓடி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, திரும்ப தன்னுடைய ரூமுக்கே மேல போயிருக்காங்களாங்க. மேல போனா இப்போ வந்துட்டு அந்த மாரி வந்து கெட்டுப்போன ஸ்மெல்லாம் வரல. ஆனா, அந்த குளிர்ந்த காத்து மட்டும் ஜன்னல்ல இருந்து வந்துட்டே இருக்குது. இப்போ அந்த சமாதியவே அங்கருந்து எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. அப்படி எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஒரு செகண்ட்ல என்ன இருக்குதுன்னா, அந்த ஜன்னல் இருக்கு பாருங்க, ஜன்னலுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த கரிஞ்சு போன உருவம் வந்து நின்றுக்குதாங்க. நின்ன மறு நிமிஷம் அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இப்போ அந்த வீட்ல அதாவது தலைவருடைய வீட்ல வந்துட்டு யாரோ கதவு போட்டு உடைக்கிற மாரி சொல்றாங்க. காலைல ஒரு 6:30 மணிக்கெல்லாம். என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அந்த அம்மா அதாவது தலைவருடைய மனைவி இருக்காங்க இல்லையா? அந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எப்பவுமே காலையில வந்துட்டு காஃபி போட்டு தன்னுடைய பொண்ணுக்கு குடுக்குறது வழக்கங்க. ஒரு 6 மணிக்கெல்லாம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு காலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்துட்டு, அந்த அம்மா வந்துட்டு காஃபிய போட்டுட்டு தன்னுடைய பொண்ணு ரூம் கதவு தட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாரி இந்த பொண்ணு கதவு பூட்டுனதும் கிடையாது. இப்படி பூட்டிட்டு தொறக்காம இருந்ததும் கிடையாது. ஸோ என்னாச்சு கதவு தொறக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாரி பயத்தில தன்னுடைய ஹஸ்பண்ட்ட போய் சொல்லியிருக்காங்களாங்க. அவரும் என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாரி வந்துட்டு கதவு ரொம்ப நேரம் தட்டி பார்த்துருக்காங்க. கதவு தொறக்கிற மாரி தெரியல. அந்த காலத்து கதவு வேறயாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அப்பதான் தன்னுடைய வேலைக்கார ஆட்கள் 4, 5 பேர விட்டு கதவ உடைங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லி கதவ உடைச்சிருக்காங்களாங்க. உள்ள பார்த்தா என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு வந்துட்டு ராத்திரி போல வந்துட்டு அந்த ஜன்னல் வழியா எதையோ ஒண்ண பார்த்து அப்படியே நின்னா இல்லையா? அதே மாதிரி இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு வந்துட்டு அந்த மாரி ஜன்னல் வழியா எப்படி பார்த்துட்டு நிக்கிறாங்களோ, அதே வருஷம் ஜன்னல் வழியா வந்துட்டு அந்த அந்த சமாதிய நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா வந்துட்டு இவங்க அம்மா போயிட்டு, "என்னடி ஆச்சு? எவ்வளோ நேரம் கதவு தொறக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி போயிட்டு அந்த பொண்ண ஷோல்டர புடிச்சு தட்டியிருக்காங்களாம். அந்த பொண்ணு திரும்பவே இல்லையாங்க. "ஏய் உன்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன். என்ன திரும்பமா அங்க என்னத்த பார்த்துட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு என்னன்னா, இந்த ஷோல்டர புடிச்சு அப்படியே திருப்பியிருக்காங்களாம். திருப்புனா அந்த அம்மாவுக்கும் சரி, அங்க வாசல்ல நின்னு அந்த கதவ உடைச்சாங்க இல்லையா? அந்த வேலைக்கார ஆட்களுக்கும் சரி, இந்த பொண்ணுடைய அப்பாவுக்கும் சரிங்க, தலைவருக்கும் சரி பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, அது தன்னுடைய பொண்ணே இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னு வந்துட்டு, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு கண்ணுலாம் வந்துட்டு மேல போயி ஒரு மாரி வெள்ள கலர்ல இருக்குதாங்க கண்ணுலாம். மூஞ்சியே வந்துட்டு மாறி இருக்குதாங்க. ஒரு மாரி ப்ளூ கலர்ல இந்த உடம்புல வந்துட்டு பாம்புலாம் கடிச்சுன்னா, விஷம் புகுந்துச்சுன்னா உடம்பே மாறும் இல்லையா கலர்லாம். அந்த மாதிரி ஒரு மாரி ப்ளூ கலர்ல பேய் மாரி அந்த பொண்ணு இருந்திருக்காங்களாம். இருந்தது மட்டும் இல்லாம வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு இப்படி புடிச்சு திருப்புனாங்க இல்லையா? உடனே இந்த பொண்ணு என்னன்னா வந்துட்டு வேற ஒருத்தங்க வாய்ஸ்ங்க. அப்படி வந்துட்டு அந்த பக்கத்து வீட்ல இறந்து போனாங்க இல்லையா? அந்த பொண்ணுடைய அதாவது அந்த அம்மாவுடைய வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு மாரி கரகரங்கிற வாய்ஸ்ல, "யாருக்கு யார்றா அம்மா?" அப்படிங்கிற மாரி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாரி கர்ஜனையோட வாய்ஸ்ல வந்துட்டு இந்த மாரி கேட்டிருக்காங்களாங்க. இப்போ இவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சு போச்சு. உடனே எங்க அப்பா வந்துட்டு பொறுமையா அந்த பொண்ணுகிட்ட பேச ட்ரை பண்றாராம். "எம்மா இங்க பாரும்மா என்னாச்சும்மா? ராத்திரி ஏதோ ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழ ஓடி வந்தேன். இப்ப என்னாச்சு? என்ன சொல்லுமா?" அப்படிங்கிற மாரி அப்பாகிட்ட சொல்லு அப்படிங்கிற மாரி இவரு எவ்வளவோ கெஞ்சிருக்காராம். ஆனா என்னதான் கெஞ்சியும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அசர்ற மாரி தெரியல. ஒரு மாரி ஆக்ரோஷமா கத்திட்டு திரும்ப வந்துட்டு நேரா அந்த ஜன்னல் வழியா நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்துட்டு அந்த கூட வந்திருந்தாங்க இல்லையா? அதாவது அந்த கதவ உடைக்க வந்த பசங்க, அவங்க வந்துட்டு இந்த மாரி அந்த பொண்ணு பண்றத பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாகிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு, "ஐயா, பொண்ண பார்த்தா வந்துட்டு நார்மலா இருக்க மாரி தெரியல. பொண்ணுக்கு ஏதோ காத்து கருப்பு அடிச்சிருக்கும் போல. நம்ம பூசாரிட்ட போய் கூட்டிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருங்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த வேலைக்கார ஆட்கள் சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ, இப்போ அந்த மாரி ஆட்கள் சொன்னத கேட்டுட்டு, அந்த ஆட்களையே வந்துட்டு நேரா பூசாரிய கூட்டிட்டு வா வீட்டுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்காங்களாம். அந்த கேப்ல என்ன ஆகுதுன்னு வந்துட்டு, இப்போ இவங்க அப்பா, அம்மா என்ன பண்ணன்னு தெரியாம வந்துட்டு கீழ பூஜை ரூமுக்கு போயிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி வேண்டுனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு, இப்போ பூசாரியும் வந்திருக்கிறாரு. வந்ததுக்கப்புறம், "வாங்கய்யா, என் பொண்ணு மாடிக்கு தான் இருக்கா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மாடிய கூட்டி போய் பார்த்தா, மாடியில பொண்ண காணோம். ஸோ, அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்துட்டு, "என்னய்யா பொண்ண காணோம்னு" சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க. பின்னாடி ஒரே சத்தங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வந்துட்டு, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா? அதான் அந்த பையன் ஸ்ரீராம் அந்த பையங்க.
அந்த இறந்து போன அம்மாவுடைய பையன் அவன் மட்டும் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. என்னடி பண்றா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு சத்தம். ஸோ இதை கேட்டு என்ன அந்த பையன் எதுக்கு யாரையும் டீன்னு சொல்லி கூப்பிட்றான் அப்படி மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த தலைவர் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வந்துட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா அங்கே இந்த பொண்ணு இருக்காளே, அதாவது வந்துட்டு இந்த பேய் பிடிச்ச பொண்ணு, அந்த பொண்ணு அந்த சமாதி இருக்கு பாருங்க, அந்த சமாதி கிட்ட போயிட்டு வந்துட்டு அந்த சமாதியை தோண்டிக்கிட்டு இருந்திருக்கா. ஸோ இதை பார்த்து தான் அந்த ஸ்ரீராமன் அப்படிங்கிற அந்த பையனை வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இந்த பொண்ணு மேலே கோவப்பட்டு ஓடி வந்திருக்கான். ஸோ இப்போ எங்கள் அம்மா வந்துட்டு எரிக்கவும் விட மாட்டேங்க, புதைச்சவங்களுக்கு இந்த மாதிரி தொல்லை கொடுத்துட்ருப்பே அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் வந்துட்டு கத்திக்கிட்டு வரானாங்க. கத்திக்கிட்டு என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கீழே கிடந்த கட்டையை தூக்கி அந்த பொண்ணை அடிக்க வந்திருக்கான். அதை பார்த்து உடனே அந்த அப்பா என்ன பண்ணி, அதாவது அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு நில்றா இது வந்துட்டு என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குடா நில்றா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு அந்த பையனை தடுத்துருக்காராங்க. தடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ அந்த சாமியார் வந்துட்டு நேராக அந்த பொண்ணை கையை பிடிச்சி கரகரன்னு இழுத்துட்டு வந்து அவங்க வீட்டு இடத்துக்குள்ளே வந்துட்டு உட்கார வச்சிருக்காங்களாங்க. திரும்ப அந்த பொண்ணு எந்திரிச்சு போய் அந்த சமாதிக்கிட்டே போய் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு இப்போ அந்த தலைவருடைய வேலைக்கார ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தாங்க பொறுமையை வந்துட்டு அந்த ஸ்ரீராமன் அந்த பையன் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அமைதியாரி, உன்னுடைய அம்மாவுடைய ஆவி தான் வந்துட்டு இந்த பொண்ணுடைய உடம்புல புகுந்துருக்குது. ஸோ அதை ஓட்டுறதுக்கு தான் சாமியாரை கூட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பையன் வந்துட்டு என்ன சொல்கிறீங்க, உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாராம். அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பூசாரி வந்துட்டு அந்த ஆத்மா கிட்ட பேச முயற்சி பண்ணியிருக்காரு. இங்கே பாருமா, உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இந்த இந்த குடும்பத்தை போட்டு இப்படி ஆட்டி படிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா கிட்ட கேட்டிருக்காருங்க. எந்த ஒரு பதிலுமே இல்லை. ஸோ அப்புறம் தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பையன் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லியிருக்கான் ஸ்ரீராமன் அந்த பையன், உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் தான். ஸோ எங்கள் அம்மாவை வந்துட்டு எந்த லெவலில் வந்துட்டு நீங்கள் தொல்லை பண்ணீங்க, இப்போ அதான் எங்கள் அம்மா வந்துட்டு ஆத்மா வந்துட்டு உங்களை தான் வந்துட்டு குடும்பத்தை வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க பாரு, உங்கள் குடும்பத்தில் எவனுமே இதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்க முடியாது, ஒவ்வொருத்தரும் வந்துட்டு சாக போகிறீங்க பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கானா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த தலைவர் இருக்காரு இல்லையா, அவரே வந்துட்டு என்னென்னா இந்த பையன் காலில் வந்து விழுந்திருக்காராங்க. ஸோ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, ஒரு தகப்பன் அதாவது வந்துட்டு ஒரு பொண்ணுடைய அப்பா வந்துட்டு தான் எவ்வளோ பெரிய கௌரவத்தில் இருந்தாலும் அந்த தான் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வரும்போது அப்படி மொத்தமாக கீழே இறங்கி வரக்கூட தயங்க மாட்டார் அப்படிங்கிறது இந்த கதையில் அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி அவர் வந்துட்டு இந்த காலில் விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஐயா என்ன என் காலில் டக்குன்னு அந்த பையன் வந்துட்டு, ஏன்னா அவனால் வந்துட்டு அவன் எதிர்பார்க்கவே இல்லையாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷர் நம்ம காலில் விழுவார் அப்படிங்கிற மாதிரி அவன் எதிர்பார்க்கவே இல்லையா. உடனே வந்துட்டு இந்த மாதிரி காலில் விழுந்ததுக்கப்புறம் ஐயா இப்படிலாம் விழாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்லியிருக்கானாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நேராக அந்த பையனுடைய அப்பா வந்துட்டாராம். வந்துட்டு ஐயா என்ன காரியம் பண்ணுறீங்க, ஏன் பையன் காலில் விழுந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காருங்க. அப்படி சொல்லும்போது தான் அவர் வந்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என் பொண்ணுடைய உயிர் வந்துட்டு இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் மனைவி தாயா வந்துட்டு இப்போ என் பொண்ணுடைய உடம்புல பூந்துருக்கா, நீங்கள் ஏதாச்சும் உங்கள் மனைவி கிட்ட பேச ட்ரை பண்ணி பாருங்கயா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு வேண்டியிருக்காராங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியத்தில் இப்போ வந்துட்டு அவரும் அந்த இறந்து போன மனைவியுடைய கணவரும் வந்துட்டு என்னென்னா அந்த பொண்ணுக்கிட்ட பேசி போயிருக்காராங்க. அப்படி அந்த பொண்ணுக்கிட்ட போனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இந்த இவருடைய மனைவியுடைய நேமை சொல்லி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காராம். ஏமா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க, அவங்கள வந்துட்டு ஏமா அந்த மாதிரி தொல்லை பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்டிருக்காங்களாம். அப்படி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஒரே ஒரு வார்த்தை தான், என் பையனுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சாங்க. அப்போ தான் அந்த பையன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறான். என்னென்னா முந்தின நாள் வந்துட்டு அந்த பையன் அந்த அம்மாவுடைய சமாதியிலேருந்து வேண்டும் பொழுது இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, நீ ஏதாச்சும் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வேணுனது அந்த பையன் ஞாபகத்துக்கு வருது. ஆனால் அது உண்மையாக சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த அம்மா வந்துட்டு ஆத்மாவை வந்துட்டு இந்த மாதிரி இந்த குடும்பத்தை தொல்லை பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த பையன் வந்துட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாங்க. ஸோ இப்போ என்னென்னா அந்த பையனை வந்துட்டு அதை ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னு, அம்மா நான் நேற்று தெரியாமல் சும்மா சொன்னம்மா, தயவுசெய்து அவங்கள மன்னிச்சு விட்டுருங்கம்மா, வேண்டாமா பாவமா அந்த பாவம் நமக்கு வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை வந்துட்டு வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பட் என்ன சொல்லி வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு கேட்குற மாதிரி தெரியலையா. ஸோ அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு அந்த பூசாரி வந்துட்டு அந்த ஆத்மாவை கொஞ்சம் நேரத்துக்கு சமாதானப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மயக்க நிலைக்கு போக வச்சிருக்கிறாங்க அந்த பூசாரி. அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காருங்கன்னா, அந்த அங்கே சுற்றி நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு, இங்கே பாருங்கயா, இப்போதைக்கு தற்காலிகமாக ஒரு 1/2 மணி நேரமாக 1 மணி நேரமாக மட்டும் தான் வந்துட்டு இந்த ஆத்மா வந்துட்டு நான் அடக்கி வச்சிருக்க முடியும். ஆனால் அந்த ஆத்மா வந்துட்டு முழுசாக அழிக்கணும் அப்படின்னா அந்த ஆத்மாவை நம்ம வந்துட்டு திரும்ப எந்த இடத்துல வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு பாதியில் அந்த ஆத்மாவுடைய நிம்மதி இழக்கப்பட்டதோ அதை நம்ம இப்போ திரும்ப கண்டினியூ பண்ணி முழுவதும் திரும்ப நம்ம நிறைவேற்றினா மட்டும்தான் அந்த ஆத்மாவுக்கு ஆத்மா சாந்தியும் கிடைக்கும், உங்கள் பொண்ணு வந்துட்டு அந்த ஆத்மாவோட பிடியிலேருந்து விடுதலை ஆகுயா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. ஆனால் வந்துட்டு இது சுற்றி இருக்கவங்க யாருக்குமே புரியலை. அப்போ தான் வந்துட்டு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்துட்டு இப்போ அந்த பொண்ணுடைய அப்பா வந்துட்டு கேட்குறாரு அந்த பூசாரியை பார்த்து, ஐயா என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலன்னு சொல்லும்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, அந்த இறந்து போன அந்த அம்மாவுடைய ஆத்மா வந்துட்டு எதுக்கு இவ்வளோ கோரமாக இருக்குன்னா ஒன்றும் இல்லை, அந்த ஆத்மா வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா சாந்தியை நிப்பாட்டி நீங்கள் வந்துட்டு அந்த அக்னியை அணைச்சி
உங்க பொண்ணு வந்துட்டு இந்த மாரி வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த பண்ணியிருந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, அதனால தான் அந்த ஆத்மா கோவமா இருந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த ஆத்மாவ புதைச்சு வச்சு ஒண்ணுமே ஆக போறதில்ல. இப்போ அந்த புதைச்ச உடல நம்ம தூக்கி வெளிய வச்சு, அது எப்படி பாதியில எரிஞ்சுட்டு இருந்துச்சோ, அதே மாரி நம்ம திரும்ப ஃபுல்லா எரிச்சு சாம்பலாக்கி, அந்த சாம்பல கொண்டு இந்த பையன் ஆசைப்பட்ட மாரி வந்துட்டு அவங்க எங்க கரைக்கணும்னு நெனச்சாங்களோ, அங்க கொண்டு போய் கரைச்சா மட்டும் தான், அந்த ஆத்மா வந்துட்டு சாந்தி கிடைக்கும் அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த பூசாரி சொல்லியிருக்காராம். இத கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பையனுக்கும் விருப்பம் இல்ல. அது போக வந்துட்டு அந்த பையனுடைய அப்பாவுக்கு விருப்பம் இல்லங்க. ஸோ புதைச்ச உடல திரும்ப திரும்ப எங்க அம்மாவுடைய உடல போட்டு இந்த மாரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்கான். அப்ப என்னன்னா வந்துட்டு அந்த பூசாரி திரும்பி சொல்றாரு, "எப்பா இங்க பாரு, உங்க அம்மாவுடைய ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக தான் நான் அந்த மாரி பேசிட்டு இருக்கேன்." அப்படி சொன்னாலும் அந்த பையனுக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லைங்க. அந்த பொண்ணு உடம்புல இருந்து ஆத்மா விரட்டுறதுக்காக இந்த மாரி வந்துட்டு எங்க அம்மாவுடைய ஆத்மாவே வந்துட்டு நீங்க அழிக்க பார்க்குறீங்க அப்படிங்கிற மாரி அந்த பையன் நெனச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, "சரி ஓகே, இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. என்னன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு வாழ மரத்த கொண்டு வாங்க. அதுவும் ஒரே ஒரு பக்கக்கன்னு இருக்கிற மாரியான ஒரு வாழ மரம் இருக்கணும். அந்த வாழ மரத்த கொண்டு வாங்க. அந்த வாழ மரத்துக்கு நம்ம பூஜைலாம் பண்ணி, அந்த வாழ மரத்த வந்துட்டு இவங்க அம்மா மாரியே வந்துட்டு ஒரு செட்டப் ரெடி பண்ணி, அந்த வாழ மரத்த நம்ம வந்துட்டு இந்த மாரி அக்னியில வச்சு எரிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த ஆத்மாக்கு சாந்தி அடைஞ்சிரும். அந்த வாழ மரத்துடைய சாம்பல கொண்டு போய் நம்ம கரைச்சாலே வந்துட்டு ப்ராப்ளம் முடிஞ்சிரும்." அப்படிங்கிற மாரி அவரு சொல்லியிருக்காருங்க. இதுக்கு எல்லாருமே சம்மதிச்சிருந்தாங்க. அதே மாரி அந்த வாழ மரத்துக்கு எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு, இப்போ உங்க அம்மா உடுத்தின பழைய புடவை வேற ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிற மாரி வந்துட்டு அந்த தம்பிகிட்ட கேட்டிருக்காங்க. அவன் கொண்டு வரல. பட் என்னன்னா, அவனுடைய அப்பா வந்துட்டு அந்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காராங்க. அப்படி எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அந்த புடவை வந்துட்டு அந்த வாழ மரத்தில சுத்தி அது ஒரு உருவம் மாரி, ஒரு பொன் உருவம் மாரி வந்துட்டு அந்த வாழ மரத்த வந்துட்டு ரெடி பண்ணி, இப்ப அந்த வாழ மரத்த வந்துட்டு என்னன்னா வந்துட்டு அந்த அக்னி தகன படுக்கையில வந்துட்டு அவங்க வீட்டுக்கு பின்னாடி அதே இடத்துலங்க அந்த பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு பார்த்தீங்களா கீழ, அதுக்கு மேலேயே வந்துட்டு என்னன்னா அந்த கட்டையெல்லாம் அடுக்கி வந்துட்டு அதில வந்துட்டு தகன மேடைய ரெடி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தற்காலிகமா வந்துட்டு மயக்கம் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா? அந்த ஆத்மா வந்துட்டு அந்த பொண்ணு உடம்புலேருந்து எந்திரிச்சு வந்துட்டு ஒரு மரத்த சாஞ்சிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ தன் பையன் கையால வந்துட்டு கொல்லி வைக்க சொல்லியிருக்காங்களாங்க. ஸோ அந்த மாரி வந்துட்டு அந்த பையனே வந்துட்டு அந்த வாழ மரத்துக்கு கொல்லி வச்சிருக்காராங்க. அப்படி கொல்லி வச்சத அந்த ஆத்மா வந்துட்டு உட்கார்ந்திருந்து பார்த்துக்கிட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்குதாங்க. அந்த உடம்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இங்கேருந்து அந்த பொண்ணு வந்துட்டு பயங்கரமா ஆக்ரோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்களாம். ஒரு கட்டத்தில வந்துட்டு அந்த மொத்த அக்னியும் எரிஞ்சு கடைசியா வந்துட்டு ஒரு ஃப்ளேம் வந்துட்டு கிளம்பி போகும் இல்லையா? அப்படி போகும்போது இந்த பொண்ணு உடம்புல இருந்து ஒரு மாரி ஏதோ ஒரு கருப்பு கலர்ல ஒரு உருவம், அப்படி நேரா அந்த எரிஞ்சுகிட்டு இருக்க அக்னிக்கு உள்ள சட்டுன்னு போயி, அந்த அக்னியோட அக்னியா கலந்த மாரி இருந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நொடி அந்த பொண்ணு வந்துட்டு கீழ மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்களாம். அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த பையன்ட்ட வந்துட்டு அந்த பூசாரி கேட்டிருக்காரு, "உங்க அம்மாவுடைய சாம்பல நீ வந்துட்டு எங்க கரைக்கணும்னு வேண்டிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி அந்த பூசாரி கேட்டிருக்காராங்க. அப்ப அந்த பையன் என்ன சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, "ராமேஸ்வரத்துல கொண்டு கரைக்கணும்னு நான் வேண்டிட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி அந்த பையன் சொல்லியிருக்கானாம். அதே மாரி அன்னைக்கே வந்துட்டு என்னன்னா, அந்த பையன் மட்டும் அந்த சாம்பல கொண்டு கரைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடையும் அந்த தலைவர் ஊர் தலைவரே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாருங்க. அப்படி ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் என்னன்னா, அன்னைக்கு வந்துட்டு கொண்டு போய் நேரா அந்த அம்மாவுடைய சாம்பல வந்துட்டு கரைச்சிட்டு, அடுத்த நாள் ஊருக்கு வந்திருக்காங்களாம். அப்படி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த தலைவருடைய பொண்ணு வந்துட்டு ஓரளவு நலமாயிட்டாங்க. அப்படி நலமானது மட்டும் இல்லாம, இப்போ அந்த தலைவருடைய ஃபேமிலியும், அது போக வந்துட்டு என்னன்னா, அந்த பிரச்சனையாச்சு இல்லையா? அந்த இறந்து போன வீட்டுக்காரங்க, அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஓரளவு வந்துட்டு மிங்கிள் ஆயிட்டாங்க. அந்த தலைவரே வந்துட்டு இவங்க வீட்ல வந்துட்டு அவங்ககிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம வந்துட்டு, "மன்னிச்சிருங்க, இப்போ என் பொண்ணு வந்துட்டு நலமா குணமடைஞ்சிருக்கானே, அதுக்கு நீங்க குடுத்த அந்த ஒரு புடவையும், அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீங்க எங்களுக்கு குடுத்த அந்த ஒரு ஒத்துழைப்பு தான்யா காரணம். தயவு செஞ்சு நாங்க உங்களுக்கு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு தண்டனை பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் யாருக்கும் இந்த மாரி ஒரு தண்டனை பண்ண மாட்டோம். எங்கள மன்னிச்சிருங்க." அப்படிங்கிற மாரி வந்துட்டு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம, அங்க ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபோட்டோ வச்சு அந்த அம்மாவுடைய படம் வச்சு வேண்டிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஃபோட்டோக்கிட்டயும் வந்துட்டு இவங்கலாம் மன்னிப்பு கேட்டுட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க வீட்ல இருந்து ஒரு டீ, காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்காங்களாங்க. இப்போ அவங்க 2 குடும்பமும் நல்லா சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்களாம். இப்படி ஒரு சம்பவம் உண்மையா நடந்ததாட்டி யார் சொன்னானே, அந்த ஸ்ரீராமன் அப்படிங்கிற மாரி அந்த இறந்து போன அம்மாவுடைய பையன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பையனுக்கு இப்போ வந்துட்டு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை இருக்காங்க பாருங்க, அந்த குழந்தை தான் எங்க அப்பா சொன்னதாட்டு இந்த மாரி ஒரு ஸ்டோரி அப்படிங்கிற மாரி இருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட Instagram பேஜ் மூலியமா நம்மட்ட வந்து ஒரு ஸ்டோரிய ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அந்த காலத்தில் இதை விட கொடூரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். இந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிலாம் இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ பார்க்குறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளவோ காலங்கள் மாறி இருக்குது இல்லையா? ஸோ வந்துட்டு இந்த சம்பவத்திலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத, யார் மேலே தப்பு இருக்குது, யார் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இப்போவே இந்த ஒரு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இதை விட ஒரு பயங்கரமான அமானுஷமான ஸ்டோரி இப்போதைக்கு எந்த ஸ்க்ரீனில் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு புதிய அமானுஷ கதையோட நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் love you so much guys. Bye bye.